அன்பு நேர்களே, பிள்ளையானின் தனிச் செயலாளர் ஆசாத் மௌலானா பிரான்சில் வைத்து பல வகையான சாட்சியங்களை உத்தியோகபூர்வமாக பிரான்சின் பாதுகாப்பு படையின் அனுசரணையுடன் வழங்கியிருக்கின்றார். அதாவது பிரான்சில் இருக்கின்ற இலங்கை தூதுவரின் தனிப்பட்ட இல்லத்தில் வைத்து பல வகையான சாட்சியங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரின் கீழ் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் முன்னாள் சுவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் TMBP அந்த கட்சிக்கு சுமார் 2000 தொண்டர்களை அரச ஊதிய பட்டியலில் வைத்திருந்ததாக தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவிற்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட்ட இந்த கொடுப்பனவுகள் பல மில்லியன் ரூபாய் மதிப்புடையவை என்றும் கடந்த பல ஆண்டுகளாக இலங்கையின் பொது நிதிகளின் பயன்பாடு மற்றும் வெளிப்படை தன்மை தொடர்பான பரந்த அரசாங்க பொறுப்பு கூறல் கலந்துரையாடல்களின் ஒரு பகுதியாக இந்த நிதியளிப்பு ஆய்வு உட்படுத்தப்பட்டது. வெளிப்பாடுகளின் முக்கிய விவரங்களாக குற்றச்சாட்டுகள் TMBP தொண்டர்களுக்கு அரச நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டதாகவும் ஒரு கட்டத்தில் மாதாந்திர ஒதுக்கீடுகள் 3 மில்லியன் முதல் 6 மில்லியன் வரை இருந்ததாகவும் தகவல்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றும் நிர்வாகம் அரசியல் தலைமை மாறியதால் ஊதிய ஒதுக்கீடுகள் மாற்றியமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் TMBP பேச்சாளர் ஒருவர் அடுத்தடுத்து வந்த நிர்வாகங்கள் காலப்போக்கில் நிதி பெருமளவில் குறைக்கப்பட்ட போதிலும் அந்த குழு திரைசேரியின் மூலம் தொடர்ந்து நிதியுதவி பெற்று வந்ததாக குறிப்பிட்டார். பரந்த சூழல் பொதுத்துறை செலவினங்கள் வளங்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் அரசியல்வாதிகளுக்கான சர்ச்சைக்குரிய அரச நிதியுதவி இழப்பீட்டு தொகுப்புகள் உதாரணமாக 43 முன்னாள் அரசாங்க உறுப்பினர்களுக்கு 1.2 பில்லியனுக்கும் அதிகமாக வழங்கப்பட்ட அறகலாயாவுக்கு பிந்தைய வீட்டு வசதி கொடுப்பனவுகள் போன்றவை தொடர்பான விரிவான விசாரணைகளின் போது இந்த கொடுப்பனவுகளின் விவரங்கள் வெளிவந்தன. இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சகம் இலங்கை அரசு செலவினங்கள் மற்றும் பொது நிதி வழங்கல்கள் குறித்த தரவுகள் அடிக்கடி வெளியிடுகிறது. பிள்ளையானின் அரசியல் வரலாறு மேலதிக விவரங்கள் விக்கிபீடியாவில் வெளிவந்த வண்ணம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் அரச ஊதிய பட்டியலில் இருந்ததாக கூறப்படும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பேச்சாளரான ஆசாத் மௌலானா ஐரோப்பியாவுக்கு தப்பி சென்ற பிறகு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சி காலங்களில் TMBP உறுப்பினருக்கு தொடர்ந்து நிதி வழங்கப்பட்டதாகவும் அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். மௌலானாவின் கூற்றுப்படி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் 2007 முதல் ராணுவ புலனாய்வு பிரிவின் மூலம் TMBPக்கு மாதந்தோறும் சுமார் 3.5 மில்லியன் ரூபாய் 35 லட்சம் அது ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த தொகை மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆட்சி காலங்களிலும் தொடர்ந்து வழங்கப்பட்டதாகவும் எனினும் காலப்போக்கில் அந்த தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிதியுதவிகள் மட்டக்களப்பில் உள்ள 3 வெவ்வேறு இடங்களில் வழங்கப்பட்டதாகவும் தாம் அந்த நிதியை திரட்டி பிள்ளையானிடம் ஒப்படைத்ததாகவும் மௌலானா தெரிவித்தது. எல்லாம் இவர் தான் மாமா வேலை பார்த்துட்டு இப்ப சாட்சியா மாறிக்குது நெய்னா. மேலும் சில சமயங்களில் உண்மையான உறுப்பினர்களின் பட்டியலை விட மிகையான பெயர்களை கொண்ட போலி பட்டியல்கள் வழங்கி கூடுதல் நிதியை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். பிள்ளையான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசுகள் தங்களுக்கு உதவியதை மறுக்கவில்லை. விடுதலை புலிகளை தோற்கடிப்பதற்கு தாங்கள் வழங்கிய சப்போர்ட்டுக்காகவே முந்தைய அரசாங்கங்கள் தங்களுக்கு உதவியதாகவும் அவர் நாடாளுமன்றத்திலும் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உத்தியோகபூர்வ விசாரணை அல்லது அரசாங்கத்தின் நேரடி உறுதிப்படுத்தல் எதுவும் வெளிப்படையாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுடன் இணைந்து ஆசாத் மௌலானாவின் இந்த வெளிப்பாடுகள் சர்வதேச மற்றும் உள்ளூர் ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகர் தற்பொழுது DIG மிகவும் அனுபவம் வாய்ந்த புலனாய்வு அதிகாரி ஆவார். அவர் தலைமையிலான குழு பிரான்சுக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்தது இந்த விசாரணையின் தீவிர தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அரசியல் மற்றும் பாதுகாப்பு தரப்புகளின் தொடர்புகளை நிரூபிப்பதற்கான நேரடி ஆதாரங்களை சேகரிக்க முயற்சியாகவே இது பார்க்கப்பட்டது.
விசாரணையை பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் மேற்கொண்டமை ஆசாத் மௌலானாவின் பாதுகாப்பையும் அதே சமயம் இந்த வாக்குமூலத்தின் சட்டபூர்வ நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்த எடுத்துக்கொண்ட நடவடிக்கையாகவும் கருதப்படலாம். சட்டம் அதிபர் திணைக்களம் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் மூலம் இந்த வாக்குமூலத்தை நீதித்துறை சார்ந்து ஒரு வலுவான ஆதாரமாக பயன்படுத்த அரசு முனைந்ததை காட்டுகிறது. அரசியல் குற்றச்சாட்டுகள் ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலம் எந்த அளவிற்கு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக அட்மிஷிபிள் எவிடன்ஸ் மாறியுள்ளது என்பதை குறித்த சட்ட வல்லுநர்கள் கருத்தும் வெளியாக வண்ணம் இருக்கின்றது. சானி அபேசேகர் தலைமையிலான இந்த குழு மேற்கொண்ட விசாரணைகள் மற்றும் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தடைகள் குறித்த ஒரு கால வரிசை உள்ளது. உயர்மட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்ட சாட்சிகள் வெளிநாட்டில் வைத்து வாக்குமூலம் அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இது போன்ற தகவல்களை வைத்து நாம் சரியாக ஆராய போன நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, இது எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும் என்று எனக்கு தெரியல என்று. இந்த விசாரணையின் தற்போதைய சட்ட நிலை குறித்து மேலும் பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. சானி அபேசேகர தலைமையிலான குழுவினர் பிரான்சில் ஆசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்ற விவாதத்தில் தற்போதைய சட்ட நிலை மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து ஊடகர்கள் பல வகையான விடயத்தை முன்வைத்து வருகின்றார்கள். அதை நான் இப்ப சொல்ல விரும்பலங்க, வெளிவண்ண வண்ணம் இருக்கின்றது, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. தற்போது இந்த விவகாரம் சட்ட ரீதியாக ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது. இதன் தற்போதைய நிலை குறித்து பார்ப்போமானால், மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலா இந்த வாக்குமூலம் குறித்து நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவை இது ஒரு உத்தியோகபூர்வ விசாரணையின் அங்கமாக மாறி உள்ளதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வாக்குமூலம் ஆதாரம் எவிடன்ஸ் நீதிமன்ற கோப்புகளில் இணைக்கப்படுவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆசாத் மௌலானாவின் இந்த வாக்குமூலம் ஈஸ்டர் தாக்குதலை குறித்த கோஆப் குழுவின் விசாரணை மற்றும் பாராளுமன்ற விவாதங்களில் மீண்டும் மீண்டும் எழுப்பப்படும் ஒரு பொருளாகவும் மாறியிருக்கின்றது. பிரான்சில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட விதம் சாட்சியின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இலங்கை சட்டத்தின் கீழ் அந்த வாக்குமூலத்துக்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உத்தியாகவும் பார்க்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் பிரான்சில் அவர் வாக்குமூலம் அளித்ததாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் சிஐடி முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகர தலைமையிலான விசேட குழு பிரான்சில் ஆசாத் மௌலானாவிடம் இரகசிய வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. முன்னாள் அரசாங்கங்களின் கீழ் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதியளிப்பு விவகாரங்கள் தேசிய பாதுகாப்பில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தின என்பது குறித்து விரிவாக ஒரு பார்வை பார்க்கலாம். சட்ட வல்லுநர்களின் கருத்து இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர முடியுமா என்பது குறித்து ஒரு சட்ட வல்லுநரின் கருத்தும் இங்கு நாம் தரலாம். சானி அபேசேகர மற்றும் ஆசாத் மௌலானா தொடர்பான செய்தி கோப்புகள் இணைத்து ஒரு டைம் வீடியோவும் நாங்கள் தரப்போகின்றோம். பிரான்சில் ஆசாத் மௌலானாவின் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்ற இந்த விவகாரம் மிகவும் உணர்வு திறன் வாய்ந்த மற்றும் அரச ராஜதந்திர ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இது நீதிமன்றத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று நீதிமன்றத்துக்கு எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதை சட்டத்தணிகளின் வாதம் அதை முறியடிக்கலாம். அதை நாம் தொடர்ந்து தருவோம். அரச மட்டத்தில் அதாவது இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன. தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் ஆசாத் மௌலானாவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவரை விசாரணைக்கு ஒத்துழைக்க சம்மதிக்க வைத்துள்ளனர். இந்த வாக்குமூலம் பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் தி ஸ்ரீலங்கன் அம்பாசிடர் இன் பிரான்ஸ் வைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த விசாரணையின் சட்டபூர்வ நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தவும் சாட்சியான ஆசாத் மௌலானாவின் பாதுகாப்புக்காகவும் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஆக இது தொடர்பான மேலதிக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை பதிவு செய்கின்றோம். அடுத்த விதத்தை எல்லாம் நாங்கள் தரப்போகின்றோம். இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று அது நான் இன்னும் சொல்ல காரணம் என்னென்றால் அது ஒரு எதிர்த்தரப்பு இல்லாமல் அது நீதிமன்றத்துக்கு தகுந்த ஆதாரமாக கொண்டு வரப்படுமா என்பதை இங்கு நாம் முன்வைக்கின்றோம். பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும். நாம் அடுத்து வரும் காணொலிகள் நாங்கள் தர இருக்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.